இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். வேலை செய்யாத கை வறுமையை வருவிக்கும், விடாமுயற்சியுடையோரின் கையோ செல்வத்தை உண்டாக்கும். உழைப்பில் உண்மையாய் இருப்பவன் வாழ்க்கையில் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அனுபவிப்பான். நாங்கள் ஒரு சிறிய வேலைகளில் உண்மையா இருந்தா அது பெரிய வாய்ப்புகளை நமக்கு உருவாக்கி கொடுக்கும். சிலர் ஆரம்பத்தில் தீவிரமாக சுறுசுறுப்பாக வேலை செய்வாங்க, ஆனால் காலப்போக்கில் அப்படியே குறைந்துவிடும். முன்பிருந்த ஆர்வமும் வேகமும் இல்லாமல் போய்விடும். பைபிள் சொல்லுகிறது, தொடர்ச்சியான உழைப்பு செழிப்பை தரும் என்று. உழைப்பு மட்டும் அல்ல, சரியான திசையில் உழைக்கவும் ஞானம் தேவை. இன்று பலர் சோம்பேறிகளாய் மாறிக்கொண்டே போகிறோம். எங்களுடைய அன்றாட வேலைகளை செய்வது என்பதே இப்போதெல்லாம் பெரிய சிரமமாக இருக்கிறது. எங்களுக்கு தாழ்ந்துவமே நன்றாகவே தெரியும். முயற்சியோடு உழைத்தவர்கள் இன்னும் அதிகமாய் பெற்று கொண்டார்கள். ஆனால் உழைக்க மனமில்லாமல் சோம்பேறித்தனமாய் இருந்தவருக்கோ தண்டனை மாத்திரமே கிடைத்தது. இன்றும் பலர் சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு அடுத்தவரை வேலை வாங்கி கொண்டு இருந்த இடத்திலே பணம் சம்பாதித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இதெல்லாம் நிரந்தரமானது அல்ல. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது போல, முயற்சியுடையோரின் கையோ செல்வத்தை உண்டாக்கும் என்று. வாழ்க்கையில செயல்பாடில்லாத ஆசை ஒரு போதும் பயன் தராது. ஆனால் முயற்சி கிடைக்கும் ஆசீர்வாதத்தை பெருக்கும். சோம்பலை வென்றால் வெற்றி நிச்சயம் உண்டு. எனவே சோம்பலை விட்டு முயற்சியை பிடித்து கொண்டு முன்னேற்றத்தை நோக்கி பயணிப்போம். ஆமேன்.